நான் தான் வந்து தெய்வத்தினுடைய அடுத்த அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களே வந்து ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. மோடி இது பேசுனதை மையமாக வச்சு பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அடுத்த கட்டங்களில் நடக்கும். மோடி தெய்வ பிரவியாங்கிறத வச்சு மோடியை மையமாக வச்சு நடக்கும். மோடி அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. மோடி தெய்வ பிரவின்னு சொல்லும்போது மோடியை மையமாக வச்சு இந்து வாக்காளர்கள் ஒன்றிணையணும்னு அவர் எதிர்பார்க்கிறாங்க. மோடி இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. பொதுவா பிரச்சாரம்னா நம்ம என்ன சாதிச்சோம் அப்படின்றத சொல்லிதான் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். இப்போ உடனே நான் தான் பரமாத்மா, நான் தான் தெய்வ தூதர் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அது விமர்சனத்துக்குள்ளாகும்னு மோடி அவர் விமர்சனத்துக்குள்ளாகும் மோடிக்கு நன்றாகவே தெரியும். இப்போ இந்த 10 வருஷ ஆட்சியில பிஜேபியோட சாதனைகள்லாம் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க? நிலையான ஆட்சி 10 வருஷம் கொடுத்தது ஒரு பெரிய சாதனை தான். ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரோட சர்வைவ்ல வந்த விஷயம் சொல்லுது. கொரோனா டைம்ல இருந்த பிரதமர்கள்ல வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பிரதமர்களோட பட்டியலை வந்துட்டு அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதுல முதல் பிரதமரே வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமர். இந்தியா பிரதமர் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில் அவங்க அப்படி வெளியிட்டு ஆளுநர் மாளிகையில வெளியிட்ட அழைப்புதழ்ல வந்து திருவள்ளுவர் போட்டோக்கு வந்து காவி நிற வந்து கலர் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் அந்த பாஜக அரசு நியமிச்ச கவர்னர் அது கூட திருவள்ளுவரை கூட விட்டு வைக்கலையே அப்படின்றதான் சீமான் சாரோட கேள்வியா இருக்கு. அவரு காவி கலர் அடிக்கிறாரு, இவரு கருப்பு கலர் அடிக்கிறாரு. அப்ப திருவள்ளுவர் யாருன்ற மாதிரியான கேள்விதான் சரி. அதாவது திருவள்ளுவர் திராவிடரும் இல்ல, இந்துவும் இல்ல, தமிழருங்கிறாரு. இவரு பாஜக கவர்னர் திராவிடர் இந்துங்கிறாரு. அவங்க வந்து திருவள்ளுவர் திராவிடருங்கிறாங்க. செலக்டிவ் டிசார்டர் அவருக்கு இருக்கோ அப்படின்ற கேள்வியை வந்து ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. ஒரு சில விஷயத்த அவர் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்திருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? அரசியல்வாதி தங்களுக்கு லாபம் வரக்கூடியதான் பார்ப்பாங்க. ஒரு தந்திரம், அந்த தந்திரத்துல மோடி உயர்ந்து குளோப் 360 நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ராதிகா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். இப்போ இன்னொரு பரபரப்பான விஷயம் என்னன்னா, தெய்வ பிறவி நான் தான் வந்து தெய்வத்தினுடைய அடுத்த அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களே வந்து ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. ஸோ எதனால் இந்த அதிரடியான அடுத்த ஒரு மாற்றம்? மோடி இது பேசுனதை மையமாக வச்சு பொலிட்டிக்கல் போலரைசேஷன் அடுத்த கட்டங்களில் நடக்கும். மோடி தெய்வ பிரவியாங்கிறத வச்சு மோடியை மையமாக வச்சு நடக்கும். மோடி அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. இதில் ராஜ்புட்ஸ் எதுக்குறாங்க, ஜாட் எதுக்குறாங்க, அந்த மன்னர் குஜாரா, ஜாட்டா, குஜாரா, ராஜ்புட்டா, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதை மோடி விரும்பலை. ஸோ மோடி தெய்வ பிரவின்னு சொல்லும்போது மோடியை மையமாக வச்சு இந்து வாக்காளர்கள் ஒன்றிணையணும்னு அவர் எதிர்பார்க்குறாங்க. இதை விமர்சனம் பண்ணும்போது தேர்தல் வந்து மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனாக வரும், மோடி போக்கஸாட்டு வரும். அதை மோடி எதிர்பார்க்குறாரு, அதை தெளிவாக செய்கிறாரு. அதை வந்து தமிழ்நாட்டில் சீமான் இப்போ சொல்கிறதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. மற்ற இடங்களில் இந்த மாதிரி தலைவர்கள் வந்து அதை விமர்சனம் பண்ணுறது மோடிக்கு அது பெரிய கெயினாக மாறும். சின்ன சின்ன லோக்கல் பிரச்சனைகள் அதில் அடிபட்டு மோடி சொல்கிறது சரியானு சொல்லும்போது சோனியா காந்திட்டு இருந்து நாட்டை காப்பாற்றினது மோடி தான். வாஜ்பாய் அத்வானி சோனியா காந்தி கிட்ட தோத்த போது 3வது முறையும் பாஜக தோத்திருந்தா இந்த நாட்டின் ஆன்மீகம், இந்த நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் என்ன ஆயிருக்கும்? உலகம் இந்த நாடை சோனியா நாடாக பார்த்துருக்கோம். இத்தாலி பெண்மணிக்கு ஒரு ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாடாக பார்த்துருக்கோம். இத்தாலி பெண்மணியை இந்தியாவில் தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு பார்வையில் பார்த்துருக்கோம். அப்போ கடவுளாட்டு அனுப்பின ஒரு தூதர் தான் மோடிங்கிற அடிப்படையில் அந்த வெற்றி பெற்ற மோடியை மக்கள் வந்து மோடி பேசுகிற சரிதானே, சோனியாவை தோக்கடிச்சது அவர் தானே, அல்லது அந்த நாட்டுக்கு மானம் போயிருக்குமே, ஆர்எஸ்எஸ்க்கு மானம் போயிருக்குமே, பாஜகவுக்கு மானம் போயிருக்குமேனு ஒரு இந்து உணர்வு அந்த இடத்துக்குள்ளே வரும். அந்த இந்து உணர்வு வர்றதுக்காக தான் தன்னை மையமாக வச்சு அந்த போலரைசேஷனை செய்கிறார். மோடி இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. ஸோ அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்களை லோக்கல் இஷ்யூவை மையமாக வச்சு மக்கள் வாக்களிக்கிறதோட மோடிங்கிற ஒரு தேவதூதர் வரலைன்னா இந்த நாடு சோனியா கிட்ட வெள்ளைக்காரங்கிட்ட நாளைக்கு நேற்று அடிமைப்பட்ட மாதிரி சோனியாட்ட அடிமைப்பட்டிருக்குங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்து மோடிக்கு ஆதரவாக அது வரணும். பட் ஜனநாயகத்தில் மக்கள் ஏற்றுக்கிட்டா நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் எதையுமே. சரி, இப்போ ஒரு பொதுவாக பிரச்சாரம்னா
நம்ம என்ன சாதிச்சோம் அப்படின்றத சொல்லி தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். நான் நாட்டு மக்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், இதை கொடுத்துருக்கேன், இதை செஞ்சிருக்கேன், நம்ம ஒரு பிரச்சாரத்துல சொல்லலாம். இப்போ சடனா எப்பயுமே பிஜேபி ஒரு ஆன்மீகத்தை மையமா வச்சுன ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க, அது தெரியும். இப்போ உடனே நான் தான் பரமாத்மா, நான் தான் தெய்வ தூதர் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அது விமர்சனத்துக்குள்ளாகும்னு மோடி அவர்கள் விமர்சனத்துக்குள்ளாகனு மோடிக்கு நன்றாகவே தெரியும். அது விமர்சனத்துக்கு ஆகட்டு, அதை மையமாட்டு தேர்தல் நடக்கட்டு, எல்லா இந்துக்களும் ஒற்றுமைப்பட்டு மோடிக்கு வாக்களிக்கட்டுங்கிறது. அப்போ முஸ்லிம்ஸ் ஓட்டு வேணாமா பிஜேபிக்கு? முஸ்லிம்ஸ் ஓட்டுங்கிறது வேண்டான்னு சொல்லலை, இந்துக்கள் ஒற்றுமைப்பட்டு வாக்களிக்கணுங்கிறது அவர் எதிர்ப்பு. அதுக்கு முஸ்லீம் ஓட்டு வேண்டான்னு யாரும் சொல்ல விரும்பலை. இந்த பரமாத்மான்னு இந்த சொல்லக்கூடிய இதில் அவரோட டார்கெட் இந்து வாக்குகள் தான். சரி, இப்போ இந்த பரமாத்மா இருக்கிற இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இது நடக்கலை நம்ம சொல்ல முடியாது, நடந்து இருக்கு. அப்போல்லாம் அதை தடுத்து நிறுத்திருக்கலாமேன்றதான கேள்வியாக இருக்கு. இந்த இவர் இருக்கிறனால தான் இது இந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது. ட்ரிபிள் டலாக்கெல்லாம் கொண்டு வந்து முஸ்லீம் பெண்கள், அந்த பெண்களின் குடும்பத்துக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை மோடி இருக்கிறனால தான் கொடுக்க முடியுது. இவ்வளோ பேசுறவங்க ஏன் சார் மணிப்பூர் அந்த அந்த பிரச்சனை அப்போ தெய்வ தூதர் போல அப்படிங்கிறத இப்போ மக்களோட கேள்வியாவே இருக்கு சார். மணிப்பூர் பிரச்சனை கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் பார்க்கும்போதே சர்ச்சஸ்ல எல்லாமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்து, அது தமிழ்நாட்டு எலெக்ஷன்லேயும் ஓட்டிங் பேட்டர்னில் அது வரும்னு தான் நான் கருதுறேன். சரி, இப்போ இந்த தெய்வ தூதர் மேட்ரு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மோடியோடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு வந்து ராமர் கோவில், அடுத்து சீதா கோவில், இதை வந்து மையமாக வச்சின பிரச்சாரத்தை தான் அவர் மேற்கொள்கிறாரு. ஸோ இப்போ 2014 என்ன சொன்னார்னா, தெய்வத்துக்கு பிரச்சனை, ஸோ நம்ம தான் வந்து தெய்வத்தை காப்பாற்றணுன்னார். அப்புறம் 2019 தேர்தலில் வந்து நான் தெய்வங்களை பாதுகாக்க வந்தவன் நான் தான் இப்போ கோவில்கள்லாம் கட்டணும், கோவில்களில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இப்போ 2024 அதெல்லாம் தாண்டி நான் தான் தெய்வ தூதர் அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்த தேர்தலில் நான் தான் தெய்வம்னு சொல்லுவாரோ? அது கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவாருங்கிறத ஏற்றுக்கிட்டதுக்கு மகிழ்ச்சி. இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதை ஏற்றுக்கிட்டு பேசுகிறதுக்கு மகிழ்ச்சி. சரத்பவாரும் ஏற்றுக்கிட்டதுக்கு மகிழ்ச்சி. 2014 மோடி வரும்போது நீச்சுன்னு சொன்னாங்க, இழிவான தொழில் செய்தோன்னு சொன்னாங்க, நீச் ஆத்மாங்கன்னு சொன்னாங்க, கற்பா இருந்தவன் காளாந்துன்னு கலர் ஆயிட்டான்னு சொன்னாங்க, அப்பா யார் அம்மா யார் முன்னோர்கள் யாருன்னு கேள்வியை வச்சாங்க. கேட்டாங்களா இல்லையா? அந்த காலகட்டத்தில் அவர் பிரதமர் ஆன பிறகு என்ன சொன்னாங்க? ஜன்னுதாரி இந்துன்னு சொன்னாங்க, பூணூல் அணிந்த உயர்ந்த இந்துன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? மோடி பூணூல் அணியாத இழிவான இந்துன்னு தானே அர்த்தம் அதுக்கு. அதால தத்திரேத்திய கோத்திரம், ஏதோ ஒரு கோத்திர கவுல் பிராமணர்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொன்னாங்க. சிவகோத்திரம், இப்போ சட்டைக்கு வெளியே பூணூல் போட்டெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் பிராமண சமுதாய மக்கள் மத்தியிலையோ மற்ற உயர்வர்ப்பு மக்கள் மத்தியிலையோ எடுபடலை. இப்போ என்ன சொல்கிறாங்க? இங்கே எல்லாமே அப்பர் காஸ்ட் தான் இருக்காப்புல. அது அரவிந்த் கெஜ்ரிவால் அப்பர் காஸ்ட் பெயில் வாங்கிட்டாரு, இவர் ஹேமந்த் சோரன் ட்ரைபல் பெயில் வாங்கலைன்னு சொல்கிறாரு. அப்போ இது ஜுடிஷரி, இதுக்கு மோடி என்ன செய்வார்? ஆனால் மோடி வந்து சத்தீஸ்கரில் ஒரு ட்ரைபலை சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காரு, ஒரு ட்ரைபலை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக்கியிருக்கிறாரு. அதுக்கும் வேற ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் களத்துக்குள்ளே, போட்டி நடக்கூடிய அரசியல் களத்துக்குள்ளே மக்களை கவருவதற்கு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வியூகங்களை எடுத்து செயல்படுறது. அதில் யார் வெல்றாருங்கிறத 4ஆம் தேதி தெரியும். நிச்சயமாக மோடிக்கிட்ட நியாயம் இருக்குது, இந்த நாட்டு பற்று அவற்றை இருக்குது, இந்த நாட்டை பலமான நாடாக கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருக்குது, நிலையான ஆட்சியை இந்த நாட்டுக்கு கொடுக்கணும்னு இருக்குது, செல்ஃப் ரிலேஷனோட கடவுள் இந்த நாட்டை இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளை அனுப்பி வச்சு காப்பாற்றுறாருங்கிற எண்ணத்தில் தன்னை தேவதூதராக முன்னிறுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அப்போது மக்கள் மத்தியில் இந்த நாட்டின் நிலைமைக்கு குழப்பமான ஒரு எதிரணி வர்றதோட கடவுளின் குழந்தையாக வந்த மோடி வரட்டுங்கிற ஒரு எண்ணம் வட இந்தியாவில் உள்ள அனைத்து ஜாதி இந்துக்கள்கிட்டையும் வருங்கிறது அவருக்கு எதிர்பார்ப்பு, அவருக்கு ஸ்கெட்சு, அது நடக்கும். சார், இப்போ இந்த 10 வருஷ ஆட்சியில் பிஜேபியோட சாதனைகள்லாம் நீங்கள் என்னெல்லாம் சொல்வீங்க? நிலையான ஆட்சி 10 வருஷம் கொடுத்தது ஒரு பெரிய சாதனை தான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி சரி நிறைய இருக்கும்ல, இப்போ ட்ரிபிள் தலாக்கு கொண்டு வந்தது ஒரு சாதனை தான். ஓகே சார். ஆர்டிகல் 370 ஒரு சாதனை தான். ராமர் கோவில், ராமன் சிவன் ஒரு சில இடங்கள்ல இப்படி இந்த குழப்பமான நிலைமையில இந்த நாடு வந்து உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு G20 இந்தியாவுக்குள்ள பெருமானாலும் சரி, பல விஷயங்கள் அது சாதனையாக தான் இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பரோட சர்வைவ்ல வந்த விஷயம் சார், இது பிரதமர், அதாவது கொரோனா டைம்ல இருந்த பிரதமர்களில்
வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உள்ள பிரதமர்களோட பட்டியலை வந்துட்டு அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் பிரதமரே வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய பிரதமர் தான். இந்தியா பிரதமர் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில் அவங்க அப்படி வெளியிட்டிருப்பாங்க. சரி, அப்போ ஒரு நம்ம நாடு அந்த ஒரு சர்வே பேப்பர் வந்து அது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான நியூஸ் பேப்பர் தான். அதோட சர்வேவை நம்ம எப்படி அது வந்து பொய்ன்னு புறக்கணிக்க முடியாதுல்ல. இது வந்து மக்களோட ஓட்டு மூலமா அவங்க தேர்ந்தெடுத்து எத்தனையோ வெளிநாட்டு பத்திரிகைகள் மோடியை போல்ந்தும் எழுதிட்டு இருக்காங்க. இருக்கு சார். ஆமா, இல்லைன்னு சொல்லல. இப்போதைக்கு இந்த சர்வே வந்து இப்போ கொஞ்சம் பேசப்படுற பொருளா இருக்கே. ஃபர்ஸ்ட் பிரதமர்கள்ல முதல் இடத்துல இருக்காரு. அது விமர்சனம் இல்லாத எந்த லீடரும் இருக்க மாட்டாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கத்தான் செய்யும். சரி, இப்போ இந்த 10 வருஷம் பிஜேபி ஆட்சியில நீங்க சொன்ன திட்டங்களை தாண்டி இப்போ இந்த சீதை கோயில் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும்? ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்போ ராமர் கோவில்ல குழந்தை ராமரை வச்சுட்டா மாதிரி இப்போ சீதை கோயிலையும் அந்த மாதிரியாதான் சிலைகள் வைக்கப்படுமா அப்படின்னு கேட்க. லவ குசாலாம் வைப்பாங்க. லவ குசா வந்து கோரி குர்மி 2 ஜாதி. அப்போ லவ குசா வைக்கிறது அது ஒரு பாசிட்டிவாக இது பண்ணும். ஆனால் ஓகே சார், கழிஞ்ச சட்டமன்ற தேர்தல் யூபியில் நடக்கும்போது இதே அகிலேஷ் யாதவ் வந்து பரசுராமனுக்கு கோயில் கட்டுவோன்னு சொன்னார். பரசுராமன் செலவைப்பான்னு சொன்னார். யோகிக்கு எதிராக பிராமணர்கள் தனக்கு வாக்களிப்பாங்கிற எண்ணத்தில் சொன்னார். இப்போ அதை பற்றி பேசுகிறாரா? ஓகே, மோடிக்கு எதிராக பிராமணர்கள் தனக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தானே இப்போ அதை பற்றி பேசாமல் கம்முன்னு இருக்கிறாரு. எதையும் பார்க்கணும்ல. அப்போ இந்தியாவே ஆன்மீகத்தை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அரசியலுக்கு பல இதுகளை பயன்படுத்தி மேலே வர பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் மோடியை மட்டும் குறி வச்சு தாக்குறதும், மோடிக்கு எதிரான ஒரு வியூவர்ஸும் ஒரு ரீடர்ஸும் இங்கே இருக்காங்கக்காக அதையே முன்னிலைப்படுத்துறதும் தமிழ் மண்ணில் ஒரு வாடிக்கையாக இருக்குது. கம்பேரிட்டிவாக மற்றவங்களையும் எடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இது உங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். மக்களுக்கும் அதை புரியும். பாஜக பலமான இருக்கக்கூடிய இடத்துல அந்த பலம் மோடியால் கூடுமே தவிர எந்த காரணம் கொண்டும் குறையாது. சார், இப்போ இந்த ஆளுநர் மாளிகையில வெளியிட்ட அழைப்புதழில் வந்து திருவள்ளுவர் போட்டோக்கு வந்து காவி நிற வந்து கலர் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் அந்த பாஜக அரசு நியமிச்ச கவர்னரு அவர் அந்த கவர்னர் காலத்தில் பாஜக வளர்ச்சிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் காவியை போட்டிருக்கிறாரு. அப்போ திமுக எதிர்ப்பாங்க, நாம் தமிழர் எதிர்ப்பாங்க. அதிமுக 2 கட்டா முடிவு எடுத்து அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அவங்க பின்னடைவை சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது பிஜேபிக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும்னு கவர்னர் போடுறாரு. அது கூட திருவள்ளுவரை கூட விட்டு வைக்கலையே அப்படின்றதான் சீமான் சாரோட கேள்வியா இருக்கு. அவரு காவி கலர் அடிக்கிறாரு, இவரு கருப்பு கலர் அடிக்கிறாரு. அப்ப திருவள்ளுவர் யாருன்ற மாதிரியான கேள்விதான் சரி. அதாவது திருவள்ளுவர் திராவிடரும் இல்லை, இந்துவும் இல்லை, தமிழருங்கிறாரு. ஆமா, இவரு பாஜக கவர்னர் திராவிடர் இந்துங்கிறாரு. அவங்க வந்து திருவள்ளுவர் திராவிடருங்கிறாங்க. ஸோ கருப்புன்னு அவர் சொல்றது திராவிடருங்கிறத காட்டுறாரு. காவின்னு சொல்றது இந்துங்கிறத காட்டுறாரு. அவர் தமிழர்னு இவர் கிளைம் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எண்ணப்படி கொள்கைப்படி திருவள்ளுவரை ஓன் பண்ணிக்கிறாரு. ஸோ உலக பொதுமுறை அளித்த திருவள்ளுவரை எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறது நமக்கு மகிழ்ச்சி. சார், ஆக்சுவலி இந்த மாதிரியான அழைப்புதழை வெளியிட்டா பிரச்சனை வரும், சலசலப்பு வரும்னு ஆளுநர் பிரச்சனை வர்றதுக்கு தானே வெளியிடுறாரு செய்யறாரா? அதுவும் திருவள்ளுவர் திருநாள் விழா வந்து கண்டக்ட் பண்றாங்க இன்னைக்கு 5 மணிக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த அழைப்பிதழில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா விருந்தாளர்கள் வருவாங்களா? வரக்கூடியவங்க விருந்தாளங்களும் வருவாங்க. அதில் மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடியவங்க எனக்கு மாறுபட்ட கருத்துன்னு வரமாட்டாங்க. வர்றவங்களை வச்சு அவங்க விழாவை நடத்துவாங்க. சரி, இப்போ அவர் வந்து பிஜேபி செலக்ட் பண்ண ஆளுநர்ன்றதுனால இந்த பேச்சு அவர் முதல்ல இருந்து இதுதானே பண்ணிருக்காரு. அண்ணாமலை கூட அந்த கைது நடவடிக்கை பர்மிஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த கைதுக்கு நடவடிக்கை பர்மிஷன் கொடுக்கல. இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்கள் அவளுக்குள்ளேயே இருக்கும். நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் கொஞ்சம் கை கண்டாடெல்லாம் பண்ணாரு. நான் மறுக்க வரல. ஓவரால் அவரோட நடவடிக்கை பிஜேபிக்கு ஒரு கையினை கொடுக்கறதுக்கு இருக்கு. சார், இப்போ இந்த தெய்வப்பிறவி மோடி பத்தி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். செலக்டிவ் டிசார்டர் அவருக்கு இருக்கோ அப்படின்ற கேள்வியை வந்து ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. என்னன்னா ஒரு சில விஷயத்த அவர் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்திருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க? அரசியல்வாதி தங்களுக்கு லாபம் வரக்கூடியதான் பார்ப்பாங்க. அது ஒரு தந்திரம். அந்த தந்திரத்துல மோடி உயர்ந்து நிற்கிறார். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி ராதிகா.